ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மெஷின் வந்து SE625 ஸ்விவிங் மெஷினோட டெமோ அண்ட் ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் ஸ்விவிங் அண்ட் எம்ப்ராய்டரி மிஷின். இது பிகினர்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் வந்து யூஸர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினும் கூட வித் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எதுக்காக யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இதோட பில்டின் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 103 வித் 10 பட்டன் ஹோல் ஸ்டைல்ஸு. இதே எம்ப்ராய்டரி பில்டின் ஸ்டிச்சஸ்னால் வந்து 80 கொடுத்துருக்காங்க அண்ட் 200 டிசைன் சீரியலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஎஸ்பி போர்ட் வழியாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஈவன் நெட்லேருந்து கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால தான் இது வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டரி ஸ்விவிங் மிஷின். ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டரைஸ்னால் வந்து இதுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளேயும் வித் டச் ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து கம்ப்யூட்டரில் எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி இதில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வெயிட் வந்து 14.33 LP. இது போர்ட்டபிள் ஸ்விவிங் மிஷினும் கூட எங்கே வேணால் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஆட்டோமேட்டிக் மிஷினும் கூட. ஆட்டோமேட்டிக் மிஷின்னா வந்து நான் அதை வந்து உங்களுக்கு டெமோவில் காமிக்கிறேன். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு புரியும் எப்படி இது ஆட்டோமேட்டிக்ங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எல்இடி லைட்டிங் இருக்குது, ஆட்டோமேட்டிக் த்ரெட் கட்டர் இருக்குது, ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர் இருக்குது அண்ட் பாபின் வைண்டரும் மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் 7 இயர்ஸாக வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து வால்மார்ட்டில் $400க்கு வாங்கியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசிஸில் $500க்கு கொடுத்துருக்காங்க. அண்டு வால்மார்ட்டில் வந்து $360 தான். பட் அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வர சான்சஸும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு மிஷினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பேசிக் மிஷின் தான் வேணும்னா நான் வீடியோட எண்டில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது பிரதரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த மிஷினோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இதோட எல்சிடி ஸ்க்ரீன் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. வித் பட்டன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸும் இது வந்து டச் ஸ்க்ரீன் கூட. டச் ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பட்டன் வீணாக போணுச்சுன்னா கூட இந்த டச் ஸ்க்ரீன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் இன் கேஸ் சொல்கிறேன். எனக்கு இது வரைக்கும் ஒன்றுமே இதில் வீணாக போகல, நல்லா உழைச்சிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்வில் வந்து நம்ம வந்து ஸ்லோவாக இப்போ ரொம்ப கார்னரில் வந்து நிறைய அடுக்கடுக்காக துணி வச்சு நம்ம ஸ்டிச்சிங் போடுறோன்னா இந்த ஹேண்ட்வில் யூஸ் பண்ணி மெதுவாக நீடில் இறக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இதே ஸ்பீட் கண்ட்ரோலும் இருக்குது இதில். இது வந்து லோ ஸ்பீடாகவும் வச்சுக்கலாம், மீடியம் ஸ்பீட் அண்ட் ஹை ஸ்பீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஎஸ்பி போர்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பெடலிங்கோட கேபிள் போடுறது. இது மெயின் கேபிள் போட்டாலும் இந்த ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து மிஷின் வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து பாபின் வைண்டர் அண்ட் எப்படி பாபின் வைண்ட் பண்ணுங்கிறது இங்கேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அழியாது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம், இந்த பெயிண்ட் எல்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது 1 to 5 இருக்கும் இல்லையா, அது நான் வந்து மேக்ஸிமம் 4 தான் வச்சுருக்கேன். ஈவன் பாலிஸ்டர் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, காட்டன் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, எம்ப்ராய்டரி த்ரெட்டாக இருந்தாலும் சரி, இந்த நம்பர் 4ல் வச்சு பண்ணிங்கன்னா சூப்பர் டென்ஷனில் கரெக்டான டென்ஷனில் வந்து நமக்கு ஸ்டிச் ஆகும். கரெக்டான டென்ஷனில் ஸ்டிச் ஆகுதுன்னா நிறைய பேருக்கு இது டவுட் இருக்கும். இது வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சு போடுறோன்னா அதோட கிரிப்னஸ் இழுத்து பிடிக்கிறது, அது வந்து டென்ஷன். இப்போ வந்து 3, 2லலாம் வச்சிங்கன்னா வந்து டென்ஷன் வந்து ரொம்ப இருக்க டைட்டாக பிடிச்சிக்கும். துணி வந்து சுருங்கிறதுக்கு சைடில் சுருங்க சான்சஸ் இருக்குது. இது வந்து 4ல் நம்ம வைக்கிறதுனால டென்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எந்த த்ரெட்டு யூஸ் பண்ணாலும் சரி. பட் இந்த டென்ஷன் த்ரெட் வந்து த்ரெட் பேஸ் பண்ணி தான் வைக்கணும், ஸ்டிச்சை பேஸ் பண்ணி வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 2 ஸ்பூல் கேப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரெகுலர் ஸ்பூலு, இன்னொன்று வந்து நம்ம சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டை நீங்கள் டிட்டாச் பண்ணிவிட்டு எம்ப்ராய்டரியோட அதோட இதுவும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கம்பார்ட்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் ரெகுலர் ஸ்டிச்சிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கம்பார்ட்மெண்ட் கழட்டிட்டு ஏதாவது நீங்கள் நெக்கு தைக்கிறீங்கன்னா, டவுன் நெக் தைக்கிறீங்கனாலும் இந்த கம்பார்ட்மெண்ட் கழட்டிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறத காமிக்கிறேன். இது கூட வேரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 இயருக்கு தான் வேலிடிட்டி.
இது எனக்கு இப்போ யூஸ் ஆகலை, பட் இருந்தாலும் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸோட நம்பர் கொடுத்துருக்காங்க. பட் யுஎஸ்ஏ கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இது. இது எல்லா பிரதர் மிஷின் நீங்கள் இந்தியாவில் வாங்குகிற பிரதர் மிஷினாக இருந்தாலும் சரி, இதே மேனுவல்ஸ் தான் கொடுப்பாங்க. இது வந்து குயிக் ரெஃபரன்ஸ் கைடு. இது வந்து பார்த்திங்கன்னா, இதை பார்த்து பிக்சர் மாதிரி உங்களுக்கு எப்படி பாபின் பைண்ட் பண்ணணுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பிக்சர் நம்பர் அண்ட் ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த குயிக் ரெஃபரன்ஸ் கைடில் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்து கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் டெமோக்கு கூப்பிட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி மேனுவல்ஸ் வச்சு தான் வந்து நீங்களாக வந்து எப்படிங்கிறத கற்றுக்கணும். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ரொம்பவும் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் இன்னுமே உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா யூடியூப்பில் இப்போ நிறைய பேர் வந்து அந்தந்த மாடல் மிஷினுக்கு எப்படி டெமோ வந்து யூஸ் பண்ணலாங்க, எப்படி ஒர்க் பண்ணி காமிக்கலாங்கிறத போடுறாங்க. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இன்னொன்று வந்து டீட்டெயில் மேனுவல் ஒன்று புக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்ன பார்ட்ஸு இன்னுமே டீட்டெயிலாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன ஸ்டிச் பேட்டர்னுக்கு என்ன ப்ரெஷர் ஃபீட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினோட 7 ஸ்விங் ஃபீட்டும் கொடுக்குறாங்க. அதாவது டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. அது ஜிக்ஸாக், பட்டன் ஹோல், ஓவர் காஸ்டிங், மோனோகிராமிங், ஜிப்பர், பிளைன் ஸ்டிச் அண்ட் பட்டன் ஸ்விங் ஃபீட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது போக நீங்கள் தனியாக கூட இன்னும் ஸ்விங் ஃபீட்டு மட்டும் வாங்கிக்கலாங்க. பட் அவ்வளோது தேவைப்படாது. பேசிக்கான இந்த 7 ஸ்விங் ஃபீட் இருந்தாலே ஒரு ஸ்விங்க்கு தேவையான ஸ்விங் வந்து பண்ணிடலாம். இது வந்து எம்ப்ராய்டரி டிசைன் கைடு. இது வந்து நான் பார்ட் 2ல் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிடியும் கொடுத்துருக்காங்க. இந்த சிடியில் வந்து 200 எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிடி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஎஸ்பி போர்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வழியாக நீங்கள் டிசைன்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே மேனுவல்ஸில் கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் டெமோ வந்து இப்போ செப்பரேட்டாக வந்து டெமோ வந்து ஒரு ஆள் கூப்பிட்டு நீங்கள் காமிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ஊராக இருந்தால் கண்டிப்பாக அந்த டெமோவும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பெடல் கேபிள் இது வந்து மெயின் கேபிள் அண்ட் இதெல்லாமே வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 7 ஸ்விங் ஃபீட்டு அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட வந்து சீம் ரிப்பர்னால் இது ஒரு சின்ன நைஃப் மாதிரி இங்கே வளைவில் இருக்கும். ஸோ இது நீங்கள் சப்போஸ் தையல் பிரித்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஊக்கு அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்களா, ஸோ அது பதிலாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பிரிக்கலாம். இதை பற்றின சின்ன ஷார்ட் வீடியோ நான் இன்னொரு நாள் போடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து ட்வின் நீடில் வந்து பனியன் கிளாத்லலாம் நம்ம தைக்கும் போது சாதா நீடில் வச்சு தைச்சோன்னா வந்து எலாஸ்டிசிட்டி போயிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த ட்வின் நீடில் வச்சு தைச்சிங்கன்னா கரெக்டாக வந்து தைக்கலாம். ஸோ அது வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து 2 த்ரெட்டு வந்து இன்சர்ட் பண்ணும். ஸோ ட்வின் நீடிலோட ஷார்ட்டும் நான் இன்னொரு நாள் காமிக்கிறேன். இது வந்து ஸ்பூல் கேப். நம்ம அந்த த்ரெட்டு போடுறோம் இல்லையா, ஸோ அந்த த்ரெட்டை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்பூல் கேப் வேணும். இது வந்து பெரிய த்ரெட்டு இது பண்டிலுக்கு, இது சின்ன த்ரெட் பண்டிலுக்கு, இது வந்து மீடியம் சைஸ்க்கு. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மீடியம் சைஸ்க்கு. அண்ட் இது கூட 2 ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. நீடில் ஃபிட் பண்ணுறதுக்கும் எம்ப்ராய்டரி ப்ரெஷர் ஃபுட் போடுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நீடில் ஃபிட் பண்ணுறதுக்கு தேவைப்படும், அதனால் மிஷின் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நார்மல் ரெகுலர் ப்ரெஷர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. என் நம்பர் ப்ரெஷர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. சில ஸ்டிச்சஸ்க்கு என் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மிஷின் வாங்கினாலே அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரஷ்ஷு வந்து நம்ம வந்து பாபின் ஏரியா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர், இந்த ரவுண்ட் ஸ்க்ரூ ட்ரைவருக்கு பதிலாக நீங்கள் வந்து காயின்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மிஸ் ஆனிச்சுன்னா தேவைப்படலாம். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற ஆயில். ஸோ ஆயில் பிராண்டு. இது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் டீட்டெயிலாக போடுறேன் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் ஜென்ரலாக இதெல்லாம் வந்து நான் மிஷின் கூட வந்தது சோஃபார். இப்போ நான் இந்த கத்திரிக்கோல் வந்து காமிக்கிறேன்ல, ஸோ அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஆக்சசரிஸ்னு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஷூவிங் சிசர் வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும். அண்ட் சிங்கர் பிராண்டில் நான் இது மாதிரி நீடில்ஸ் வாங்கியிருக்கேன். 85 நம்பர்லேருந்து 100 நம்பர்லேருந்து 120 நம்பர் வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 100 நம்பர் தனியாக 100 நம்பர் ஒன்று வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து பேசிக் 75 மாடல் வாங்கியிருக்கேன். நான் இனிஷியலாக வந்து 75 மாடல் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன்.
பட் என்னாச்சுன்னா வந்து ரொம்ப திக்கான ஏரியாலலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீடில் உடஞ்சிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 100/16 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஹெவி டியூட்டி நீடில் வந்து எல்லா விதமான சுடிதாராக இருந்தாலும் சரி, திக்கான கிளாத் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரதர் பாபின்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது அமேசானில் பிரதர் பாபின்ஸ், பிளாஸ்டிக் பாபின்ஸே இதுக்கு போதும். ஸோ அது போட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் த்ரெட்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன். சில த்ரெட்ஸ் நான் இந்தியாவிலேருந்து வாங்கியிருக்கேன். பாலிஸ்டர் த்ரெட்டு, பியூர் காட்டன் த்ரெட்டு இங்கே நான் வாங்கினேன். எம்ப்ராய்டரி த்ரெட்டு நான் எம்ப்ராய்டரி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சாக்கு, ஒரு டிஸப்பியரிங் இங்க் பென்னு, இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணுறது தேவைப்படும். ஒரு டேப் தேவைப்படும். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்லீவ்லாம் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரூலர், பெரிய ரூலர் வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான ஐட்டம்ஸு. ஸோ ஸ்விவிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் அண்ட் என்னோடய பிரதர் மாடலோட ஃபீச்சர்ஸ் அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் த்ரெட்டிங் எப்படி பண்ணலான்ட்டு, அப்புறம் பாபின் வைண்டிங் எப்படி பண்ணலாம், ஸோ அதுக்கூட நம்ம வந்து எப்படி ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர், நீடில் கட்டர், லாக், ஸ்டிச் ஆட்டோமேட்டிக் எல்லாமே வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் எம்ப்ராய்டரி இதுவும், அடுத்த வீடியோவில் ஒரு ட்வின் நீடில் வீடியோவும் அது மாதிரி வரிசையாக நான் போடுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நீங்கள் கொடுத்தா தான் ஏன் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே என்னோடய யூடியூப்க்கும் ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.